மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்போ இன்றைக்கு இந்த லென்த்து காலத்தினுடைய 4வது வாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். அப்போ நம்ம ஏற்கனவே பல வாரங்களாக பார்க்கறது போல் இந்த லென்த்து காலத்தில் தேவனுக்கு பிரியமாய் நான் இருக்கணும். தேவன் என்னை பார்க்கும்போது என்னிடத்தில் நன்மையான காரியங்களை அவர் பார்க்கிறாரோ பார்க்கலையோ, என்னிடத்தில் அவருக்கு நலமான காரியங்களை அவர் பார்க்கணும். அதுக்கு ஏற்றாறு போல் நான் என்னை மாற்றிக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லுகிற காரியங்களுக்கு நான் கீழ்ப்படியணும். அதுக்கு நான் விட்டு கொடுக்கணும், நான் செவி சாய்க்கணும், என்னை நான் மோல்டு பண்ணிக்கொள்ளணும், என்னை நான் அழகுபடுத்தி கொள்ளணும். அப்படி என்பதற்காகத்தான் இந்த லென்த்து காலத்தை குறித்து நம்ம பேசிக்கொண்டு வருகிறோம். நான் இந்த லென்த்து காலத்தில் எதையோ கற்றுக்கொள்ளணும் அப்படி என்பதற்காக தான் இந்த லென்த்து காலத்தை நம்ம செய்யணும் என்பதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த 40 நாட்களில் நம்ம பாதியை தாண்டிட்டோம், கிட்டத்தட்ட பாதி தாண்டிட்டோம். அப்போ இந்த பாதி நாட்களில் நீங்கள் ஒரு சில லென்த்து முயற்சிகளை செய்து கொண்டு வந்திருந்தாலும் சபையில் சொல்லுகிற ஒரு சில காரியங்களில் நீங்கள் பிரயோஜனமாக அது இருக்கிற காரியத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் அதை செய்கிறீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் தேவனிடத்தில் போய் எதையாவது கேட்டு பெற்றுக்கொள்வதை தான் நம்ம இது வரைக்கும் வேதத்தில் வாசிச்சிருக்கிறோம். அவங்களுடைய ஆபத்து காலத்தில், அவங்களுடைய பிரச்சனை காலத்தில், அவங்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் போது, அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும்போது, ஒரு அதிசயம் வேணும்னு நினைக்கும்போது அவங்க மனுஷர்கிட்ட தேடுறாங்க, மனுஷனுக்கிட்ட முயற்சி பண்ணுறோம். நமக்கு எதுவும் கிடைக்கலன்ன உடனே நம்மளுடைய அடுத்த சாய்ஸாக இருக்கிறது என்னன்னு சொன்னால் தேவன். ஆனால் ஒரு சிலர் முதல்ல மனுஷனுக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி தேவனிடத்தில் போகணும். அது எப்படி இருக்கும். ஆனால் ஆக மொத்தம் நம்மளுடைய தேவைகளுக்காக, நம்மளுடைய பிரச்சனைகளுக்காக, நமக்கு ஏதோ ஒன்று வேண்டும் என்பதற்காக தேவனிடத்தில் நம்ம கையேந்தி நின்று கொண்டு இருந்தது தான் இத்தனை ஆண்டுகளாக அது பழக்கமாக இருந்திருக்குது. நம்மளும் வேதத்தில் வாசித்து இருக்கிறோம். முற்பிதா ஆபிரகாமில் இருந்து எல்லாருமே தேவனிடத்தில் இப்படி ஏந்தி பழகிட்டோம். அதைத்தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் முதல்ல கர்த்தராகிய தேவன் உங்ககிட்ட என்கிட்ட கையேந்துறார். இந்த கோணத்தில் இந்த சப்ஜெக்டை நீங்கள் பார்க்கணும். இதுவரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு மனுஷர்கள், மனித குலம் தேவனிடத்தில் போய் எதையோ கேட்டுக்கொண்டு இருந்தது. ஆனால் நம்ம வாசித்த அந்த நீதிமொழிகள் 23, 26 தேவன் மனுஷனிடத்தில் கையேந்துறார். கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்போ நம்ம உட்காந்துக்கிறோம், திடீர்னு ஒரு சின்ன புள்ள ஓடையாந்து எனக்கு ஏதோ ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நம்மளுடைய இருதயம் என்ன பண்ணுதுங்க, உடஞ்சி போயிடுது இல்லை? ஐயோ ஒரு சின்ன புள்ள ஏதோ கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இருந்து பார்த்து நம்மக்கிட்ட இல்லாட்டும் கூட பக்கத்தில் இருக்கிட்ட எதையோ ஒன்று வாங்கிக்கிங்க அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்றோம்ல. இப்போ நீங்கள் கற்பனை பண்ணுங்கள், நீங்கள் உட்காந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நின்று கையேந்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உள்ளம், உங்களுடைய மனம் அது எப்படி இருக்கும்? தேவன் பாருங்களேன், உங்ககிட்ட என்கிட்ட எதையோ ஒன்று பெற்று அல்லது நீங்கள் கொடுக்குற நான் கொடுக்குற எதையோ ஒன்றில் தான் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். பரலோகம் போஷிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. தேவ தூதர்களுக்கு டெய்லி மன்னா கொடுத்து கொண்டு இருக்கிறார். பரலோகத்தில் அந்த சிங்காசனத்தில் அலங்கரித்து கொண்டு இருக்கிறார் என்பதாக நாம் நினச்சி கொண்டு இருக்கிறோம். புரிதுங்களா? அப்போது ஆண்டவர் இந்த வசனத்தில் நம்மக்கிட்ட அவர் கையேந்தி நிற்கிறாரு பாருங்களேன். அப்போ அவர் கையேந்தி நிற்கிற அந்த ஒரு காரியம் என்ன, அதுதான் நம்ம வாசித்தோம். நீதிமொழிகள் 23, 26 அவர் சொல்கிறார், என் மகனே. பாருங்கள், ஆண்டவருடைய அந்த அன்பை அங்கே ஊத்துறாரு பாருங்கள். அப்போ மகன் சொன்னவொடனே கூட நீங்கள் மகளையும் போட்டுக்கணும். என் மகளே உன் இருதயத்தை எனக்கு தா. பாருங்கள், உங்கள் இருதயம் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கல. ஒவ்வொரு மனுஷனை கையை வச்சு ஸ்பெஷலாக சொல்கிறார். இப்படி தான் சொல்கிறார், இப்படின்றார். அப்போது ஆண்டவர் உன் இருதயத்தை எனக்கு தா. அதுக்கு முன்னாடி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த, என் மகனே, என் மகளே. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷங்கிட்ட இருதயத்தை கேட்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷனுடைய இருதயம் யார்கிட்ட இருக்குது? அந்த மனுஷனுடைய இருதயம் எங்கே இருக்குது? அந்த மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இல்லை இப்போ ஆண்டவர்கிட்டே அந்த இருதயம் இருந்தால் ஆண்டவர் ஏன் அந்த மனுஷனை பார்த்து இருதயத்தை தான் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாரு? அப்படின்னு சொன்னால் அந்த இருதயம் எங்கே இருக்குது? இப்போது பேசுங்க, அந்த இருதயம் எங்கே இருக்குது? ஆமேன். அவங்ககிட்ட அந்த இருதயம் இருக்குது. ஒன்று
அவங்கக்கிட்ட இருக்குது, இல்லை வேற எங்கேயோ இருக்குது. அதனால தான் ஆண்டவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக கையேந்துறார். ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து கையேந்துறாருங்க. உன் இருதயத்தை எனக்கு கொடு, உன் இருதயத்தை எனக்கு கொடு என்று சொல்லி ஆண்டவர் கேட்குறார். சரி, ஆண்டவர் நான் சொல்லியிருந்தேன், மனுஷங்கிட்ட எதையோ ஒன்று வாங்கி அல்லது எதையோ ஒன்று பெற்றுக்கொண்டு அவனை கஷ்டப்படுத்தி அவனை வேதனைப்படுத்தி அதன் மூலமாக தன் சந்தோஷம் அடைஞ்சு நான் அவனுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் என்ற அந்த நோக்கத்தில் அவர் கேட்கல. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் உங்ககிட்ட என்கிட்ட ஏதோ கேட்கணுன்ற அவசியம் இல்லை. பூமியின் குடிகளும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையதுங்க. ஆமென். சங்கீதம் 24:1 சொல்லுது. சங்கீதம் 24:1 எல்லாம் வதத்தை திருப்புங்க. சங்கீதம் 24:1 சொல்லுது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. வசனம் சொல்லுது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அப்படின்னும்போது யார் கர்த்தருக்கு ஏதோ ஒன்று கொடுக்க முடியும்? அல்லது தேவன் அவர்கிட்ட ஏதோ ஒன்று இல்லை என்பதாகவா நம்மக்கிட்ட வந்து கையேந்தி வந்து நின்று கொண்டு இருக்கிறார்? இன்றைக்கு எனக்கு கொடு, எனக்கு கொடு, எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கா நம்முடைய தேவன் போயிட்டாரு. அப்போ இன்றைக்கு சகோதரனே சகோதரியே, நம்ம லென்த்து காலத்தில் இருக்கிறோம். உங்கள் இருதயம் முதல் எங்கே இருக்குது? என்னுடைய இருதயம் எங்கே இருக்கிறது? யாரோடு அந்த இருதயம் இருக்கிறது? யாருக்காக அந்த இருதயம் இன்னைக்கு இருக்கிறது? அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த லென்த்து காலத்தில் நிதானித்து தியானிக்கக்கூடிய ஒரு காரியம். தனிப்பட்ட எந்த ஒரு மனுஷனையும் பார்த்து தேவன் இதை பேசலை, ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து பேசுகிறார். உன் இருதயத்தை எனக்கு தா. இப்போ ஆண்டவர் எதுக்காக மனுஷனுடைய இருதயத்தை கேட்கிறார்? உன் கண்ணை கொடு, உன் கையை கொடு, உன் காலை கொடு, உன் மூளையாவது எனக்கு கொடு என்று சொல்லி எதையாவது அவர் கேட்டிருக்கலாமே. ஏன் இருதயத்தை கேட்கிறார்? இருதயத்துக்கும் தேவனுக்கும் என்ன தொடர்பு? உங்களுடைய இருதயத்தின் மேலே தேவனுக்கு என்ன அவ்வளோ பெரிய அக்கறை, தேவனுக்கு என்ன அவ்வளோ பெரிய ஆசை? இப்போ பாருங்கள், கண்ணை கேட்டாலாவது பரவாயில்ல, ஏதோ கண்ணு முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சரீரத்தில் பார்க்குறாரு. கண்ணு தான் மனுஷனுடைய சரீரத்துக்கு எதுவாக இருக்குதுங்களாம்? வெளிச்சமாக இருக்குது, விளக்கமாக இருக்குது, விளக்காக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. அப்போ அந்த கண்ணை கொடுத்துருப்பா அப்படின்னு ஆண்டவர் கேட்கல. உன் ரைட் ஹேண்ட் வந்து ரொம்ப துருன்னு இருக்குது, அடங்க மாட்டேங்குது, ஒரு ரைட் ஹேண்ட் எனக்கு கொடுன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கல. ஆண்டவர் இங்கே கேட்குறார், உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா. அப்போ நல்லா யோசிக்கணும். இன்றைக்கி சகோதரனே சகோதரியே, நம்ம லென்த்து காலத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பல வாரமாக சொல்லின்னு வரேன். எப்போதும் நீங்கள் செய்வதை போல் இந்த லென்த்து காலத்தை செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏமாற்றப்பட்டவர்களாக போயிடுவீங்க, உங்கள் தேவனை நீங்கள் ஏமாத்துறவங்களா போயிடுவீங்க. அப்போ ஆண்டவர் சொல், உன் இருதயத்தை எனக்கு தா. ஏன் தேவனுக்கு அந்த இருதயம் ரொம்ப முக்கியம்? ஏன் தேவன் அந்த இருதயத்தை ரொம்ப லவ் பண்ணுறார்? ஏன் அந்த இருதயத்தின் மேலே அவளுக்கு அவ்வளவு ஆசை, அவ்வளவு வாஞ்ச அப்படின்னு சொன்னால், அந்த இருதயம் இப்போது உடஞ்சி போயிருக்குது. அந்த இருதயம் இப்போது நொறுக்கப்பட்டு இருக்கிறது. மனுஷனுடைய இருதயம் இப்போது திகில் அடைஞ்சு இருக்கிறது. மனுஷனுடைய இருதயம் பயத்தினால நிரம்பி இருக்கிறது. மனுஷனுடைய இருதயம் வெட்கத்தினால, அவமானத்தினால, நிந்தையினால, எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காததுனால சோர்ந்து போயிருக்கிறது. இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, ஏன் பிள்ளை, ஏன் மகன், ஏன் மகள், இவளுடைய இருதயம், இவனுடைய இருதயம் நான் இருக்கும்போது சோர்ந்து போகணுமா? அது துக்கத்தில் இருக்கணுமா? அது அழுது கொண்டு இருக்கணுமா? இருக்கக்கூடாது. அப்போது என்ன பண்ணணும்? அந்த மனுஷங்கிட்ட, அந்த மனுஷங்கிட்டேருந்து இருதயத்தை கேட்கணும் அப்படின்ட்டு சொல்லி தேவன் தன்னுடைய மகிமையெல்லாம் விட்டு இறங்கி வந்து உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறாரு, உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா. பாருங்க, மனுஷனை முதல் படைக்கும் பொழுது மனுஷனுடைய இருதயம் எப்படி இருந்தது தெரியுங்களா? யாராவது யோசனை பண்ணியிருக்கிறீங்களா? ஆதாம் ஏவாளை முதல்ல தேவன் படைக்கும் போது அந்த இருதயம் எப்படி இருந்தது? செம்மையாக இருந்தது, பரிசுத்தமாக இருந்தது. சிம்பிளாக சொன்னால் சொல்லுங்கள், ஓகே, அப்படி சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் நெருங்கிட்டீங்க. அதற்கு என்னன்னா, அவங்க இருதயம், ஆதாம் இருதயம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் என்னதுங்க? அவளைதான். ஆமாம், நிலக்கரையில் தட்டுங்களா, நல்லா தட்டுங்க. தேவன் சொல்கிறாரு, மனுஷனை உருவாக்கும் போது அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நம்ம எடுக்க வேணாம், தமது ரூபத்தின்படியையும் தமது சாயலின்படியும். சாயல்னு சொன்னால் இமேஜ். இப்போ நான் என்னுடைய சாயல், நான் இருக்கிறேன் சாயல். ரூபம்னு சொன்னால் கேரக்டர். அப்போ பிதாவுனுடைய கேரக்டர், பிதாவுனுடைய சாயல், அதுதான் ஆதாம். மனசில் நினச்சிக்கொள்ளுங்க.
இப்போ ஆதாமுடைய இருதயம்னு ஒன்று இருக்குதுல்ல, அது எப்படி இருக்குன்னு சொன்னால், பிதாவுனுடைய இருதயம் எப்படி இருந்ததோ, இயேசு கிறிஸ்துனுடைய இருதயம் எப்படி இருந்ததோ அப்படியே ஆதாமுடைய இருதயம் இருந்தது. இப்போ இருதயம்னு சொல்லும்போது நம்ம வெள்ளிக்கிழமை சொல்லி வந்தோம், இருதயம் போது இது கிடையாது, ஹார்ட்டு கிடையாது. இருதயம் என்பது ஹார்ட்டு கிடையாது. இருதயம் என்பது நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம், நம்ம யோசிக்கிற விதம், நம்ம தீர்மானம் எடுக்கிற விதம், நான் ஒரு காரியத்தை அணுகுகிற விதம், நான் ஒரு காரியத்தை பார்க்கிற விதம், நான் ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுத்துகிற விதம், நான் சிந்திக்கிற விதம், நான் யோசிக்கிற விதம், இதுதான் என்னுடைய ஆத்துமா. நான் யாரு, நான் எதற்காக உருவாக்கப்பட்டவன், எதற்காக படைக்கப்பட்டவன், என்னுடைய நோக்கம் என்ன, நான் எதற்காக இந்த பூமியில் பிறந்து இருக்கிறேன், இது எல்லாவற்றையும் நினைத்து கொண்டு அந்த நினைவுகளை சுமந்து கொண்டு இருப்பது தான் ஆத்துமா. அதுதான் வேதத்தில் ஈஸியாக இருதயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பிதாவுனுடைய இருதயம் எதை சிந்தித்தது, எதை யோசித்தது, எதை நினைத்தது, எதை பார்த்தது, எதை கேட்டது, எதை தொட்டது, எதை உணர்ந்ததோ அதைத்தான் ஆதாம் செஞ்சான். அதுக்கு ஒரே சாட்சி, பேர் வைக்கிறதுக்கு எல்லா விலங்குகளையும் கூட்டின்னு வரும்போது பிதா என்ன பேர் வைக்கணும்னு அவருடைய சிந்தனையில் நினச்சாரோ அந்த சிந்தனையில் இருக்கிற பேரை ஆதாம் வைக்கிறான். நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஆதாமை பார்த்து தேவன் இல்லை இந்த பேர் நீ வேணாம், நல்லா இல்லை, இது வேறு பேர் மாற்றுன்னு சொல்லவே இல்லை. வசனம் சொல்லுது, அவன் அவைகளுக்கு என்ன பெயர்களை இட்டானோ அதையே தேவன் அவைகளுக்கு அப்படின்னு சொன்னால், பிதாவுடைய இருதயமும் ஆதாமுடைய இருதயமும் ஒரே மாதிரியாக இருந்தது. அந்த இருதயம் சுத்தமாக இருந்தது, செம்மையாக இருந்தது, பரிசுத்தமாக அது இருந்தது. ஆனால் எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு ஒரு துணை வர வரைக்கும். மனைவின்னு ஒன்று வந்த உடனே இப்போ சாய்ஸ் மாறுது, பிரியாரிட்டி மாறுது. பாயிண்ட் புரியுதுங்களா? முதல் ஒத்தாளாக இருந்தார், அப்போது தேவன் இவர். இப்போ கூட ஒருத்தங்க வந்துட்டவனே, இப்போ கூட ஒருத்தங்க வந்த உடனே இப்போ இவர் சாய்ஸை பிரிக்கிறார். ஆதாம் பிரிக்கிறார். மனைவிக்கு தனியாக ஒரு பகுதியும் தேவனுக்கு தனியாக ஒரு பகுதியும் வைக்கிறார். இப்போ அவருடைய சிந்தனை, அவருடைய நினைவு, அவருடைய யோசனை பிதாவை போல இல்லை. இங்கே பாயிண்ட் புரியுதுங்களா? பிதா 100% ஆதாம் மட்டும் தான் நினச்சிருந்தாருங்க. இப்போ ஆதாம் அதை பிரிச்சுட்டார். என் மனைவி என்னுடைய ரத்தமும் என்னுடைய சதையுமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அவளுக்காக கொஞ்சம் இந்த ரைட் சைடு காதை கொஞ்சம் கொடுத்தாரு பாருங்க. பழத்தை காட்டிடுச்சு அந்த அம்மா. பழத்தை காட்டின உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்க மேலே வச்ச லவ்னால இந்த பிரமாணத்தை மறந்து பிரம்மாண்டத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பாயிண்ட் புரியுதுங்களா? இப்போ அங்கே பாவம் உள்ள நுழைந்தது பாருங்க. ஆதாம் காரணம் இல்லை, ஆனால் ஆதாமும் ஒரு காரணம். அப்போ அந்த உலகத்தில் பாவம் நுழைந்த உடனே தேவன் போல இருந்த ஆதாமுடைய இருதயம் தடுமாற ஆரம்பித்தது, தடம் புரள ஆரம்பித்தது. சகோதரனே சகோதரியே, இன்றைக்கி நம்ம சபையில் இருக்கலாம், தேவனிடத்தில் அதிகமாக ஜெபிக்கலாம், மணிக்கணக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், வேதத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஆனால் உங்களுடைய இருதயம் தேவனுக்கு 100% இல்லாமல் அந்த இருதயத்தில் நீங்கள் வேறு எதுக்கோ வேறு யாருக்கோ நீங்கள் இடம் கொடுப்பீங்க, நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், உலகத்தில் உங்களை விட என்னை விட பரிதவிக்கக்கூடிய ஒருத்தவங்க கிடையாது. அப்போ அதுக்காக மனைவி அன்பு செய்யக்கூடாதா, பிள்ளைங்களை அன்பு செய்யக்கூடாதா, வேலையை நீங்கள் அன்பு செய்யக்கூடாதா, உங்கள் வீட்டை அன்பு செய்யக்கூடாதா? எல்லாத்தையும் செய்யணும். ஆனால் எல்லாத்த விடவும் என் தேவனுக்கு நான் என்னுடைய 100% அன்பை நான் செலுத்தணும். அதான் மத்தேயுல சொல்கிறாரு, என்னை விட கணவனையோ மனைவியோ பிள்ளையோ மற்ற எல்லாவற்றையும் நேசிக்கிறவங்க எனக்கு பாத்திரவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ இங்கே உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, அப்போ கணவன், அதனால ஒரு சிலர் எனக்கு மனைவியே வேணாம், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அதெல்லாம் அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், முதலிடம் என்பது தேவனுக்கு கொடுக்கணும். இப்போ பாருங்கள், அப்போ அந்த ஆதாம் இருக்கிறான், ஏவாள் 2வது நபர் வந்த உடனே அந்த இடத்துல வேதம் ஒன்று சொல்லுகிறது, அங்கே ஒரு காரியம் உள்ள நுழைஞ்சதான். ஆதியாகமம் 6வது அதிகாரம், ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது பாருங்க, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார். எவ்வளோ வேதனை பாருங்க, எவ்வளோ வேதனை பாருங்க. நீங்கள் பெற்ற ஒரு புள்ளையே
அப்பா அம்மா பேச்சை கேட்காம தருதலை மாதிரி சுற்றினுங்குதுன்னு சொன்னால் எந்த அப்பா அம்மா உட்காந்து நல்லா உட்காந்து வீட்டில் சந்தோஷமாக சாப்பிடுவீங்க, சந்தோஷமாக தூங்குவீங்க? அந்த ஒத்த பிள்ளைக்காக அல்லது அந்த பிள்ளைக்காக உன்னுடைய மனம் எவ்வளோ பரிதவிக்குமோ ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய இருதயம் நீங்கள் பரிதவித்து கொண்டு இருக்கிறதுங்க. அவர் சொல்கிறாரு, நான் உண்டாக்கின இந்த மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு நிறைவாய், எவ்வளவு ஆசீர்வாதமாய், எவ்வளவு மன மகிழ்ச்சியாய், எவ்வளவு அன்பு நிறைந்த ஒரு இருதயமாக இருந்தது. இன்னைக்கு அந்த இருதயம் இப்போது எப்படி வந்து போச்சுன்னா, அக்கிரமம், பாவம், கீழ்ப்படியாத தன்மை, ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை, சகிக்க முடியாத ஒரு தன்மையினால அங்கே வசனம் சொல்லுது பாருங்க, அவனுடைய இருதயத்தின் நினைவுகளும் தோற்றங்கள் எல்லாமே பொல்லாததாக இருக்கிறதுன்னு சொல்லி தேவனே அந்த மனுஷனை பார்க்குறாருங்க. உங்களுக்கும் எனக்கும் தேவன் பகையாக இருக்கிறாருன்னு சொன்னால் உங்களுக்கு யார் உதவி செய்வா? எனக்கு யார் உதவி செய்வா? அப்போ இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மகா கொடுமையானது, மகா வேதனையானது. தேவன் பார்த்து சொல்கிறார், ஐயோ என்னுடைய மகனுடைய இருதயம், ஐயோ என்னுடைய மகளுடைய இருதயம் இவ்வளவு பொல்லாததாக இருக்கிறது, இவ்வளவு அக்கிரமமாக இருக்கிறது. நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், இவர்களுக்காக நான் இன்னும் என்னத்தை செய்யணும் என்று சொல்லி தேவன் என்னுடைய சாயலை கொடுத்தேன், என்னுடைய ரூபத்தை கொடுத்தேன். நான் அவர்களுக்காக ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கி ஒரு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தேன். ஆனால் அவர்களோ என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய இருதயத்தை அக்கிரமத்துக்கும் பொல்லாப்புக்கும் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி தேவனுடைய இருதயம் அது அப்படியே கலங்குகிறது. பாருங்களேன், இங்கே அந்த இருதயம் பாருங்களேன், அந்த இருதயத்துக்குள்ளே பாவம் வந்த உடனே அங்கே முதல்ல ஒரு காரியம் நடந்தது. பாவம் வந்த உடனே பரிசுத்தத்தை விட்டு உங்களை பிரிச்சிடும். பாவம் வந்த உடனே தேவனை விட்டு உங்களை பிரிக்கும். பாவம் வந்த உடனே தேவனுடைய பிரசனத்தை விட்டு உங்களை பிரிக்கும். ஆனால் ஆதாம் எங்கே இருந்தான்? ஆதாம் எங்கே இருந்தான்? ஏதெல்லாம் தான் இருந்தான், ஏதெல்லாம் தான் இருந்தான், தேவன் கூட தான் இருந்தான், தேவனுடைய சமூகத்தில் தான் இருந்தான். ஆனால் பாவம் அவனுக்குள்ளே வந்தது பாருங்க. அவன் கனியை சாட்ட மறுநாளே போய் ஓடி ஒளிஞ்சு நிர்வாணம் ஆயிட்டான்னு சொல்லி வசனம் சொல்லலைங்க. அவன் பாவம் செஞ்சிட்டான், அவன் உணர்வதற்கான நாளை தேவன் கொடுத்துருந்தாரு. இப்போ அவன் அதில் மிர்க்கமாக போயின்னு இருக்கிறான், தன்னை மறைத்து கொள்கிறான், தன்னை ஒழித்து கொள்கிறான். எந்த தேவ சமூகத்துக்காக அவன் ஏங்கியிருந்தானோ இப்போ அந்த தேவ சமூகம் அவனுக்கு புளிச்சு போயிடுச்சு. அவன் மறைச்சு தன்னை ஒதுக்கி கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் போய் சொல்கிறாரு, ஆதாமே ஆதாமே உன் இருதயத்தை எனக்கு தா. அப்படி தானே கேட்குறாரு, எங்கே இருக்கிற, என்ன அர்த்தம்? உன் இருதயம் என் கூட இருக்கணும் மச்சே. இப்போ அந்த இருதயம் எங்கே இருக்கிறது? அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்கள, பாவம் ஏதோ ஒரு விபச்சாரம் பண்ணுறது மட்டும் தான் பாவம், வேசித்தனம் பண்ணுறது மட்டும் தான் பாவம், கொலை கொள்ளை கற்பழிப்பு இது மட்டும்தான் பாவம், திருட்டு இது அது பாவம் தான். ஆனால் நல்லா எடுத்துக்கோ, இந்த சபையில் இருக்கிற அல்லது உலகத்தில் இருக்கிற எந்த சபையில் இருக்கிறவங்களும் விபச்சாரமோ வேசித்தனமோ கொலையோ கொள்ளையோ கற்பழிப்போ இதெல்லாம் செய்கிறது கிடையாதுங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம் இருக்கிறது, இது செய்யக்கூடாதுன்னு நல்லா தெரியும். ஆனால் அதுக்கு பதில் பாவம் வேறெல்லாம் இருக்குது பாருங்க. பொறாமை, வெறுப்பு, கசப்பு, கோபம், வஞ்சம், பகை, எல்லாவற்றுக்கும் மிளக கீழ்ப்படியாத தன்மை, இது எல்லாம் தான் வேதத்தில் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது தேவனுடைய பிரமாணங்களை மீறுவதே பாவம். அப்போ பாருங்க, ஆதாம் தேவனுடைய பிரமாணத்தை மீறுறான், தேவனுடைய பிரமாணத்தை மீறுறான், தேவனுடைய பிரசன்னத்தை மீறுறான், தேவனுடைய வாஞ்சையை, தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய ஆசையை மீறுறான். ஆனால் அவன் ஆண்டவர் கூட தான் இருக்கிறான். இப்போ தேவன் அதை ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் காத்திருந்து போய் கேட்குறாரு, ஆதாமே ஆதாமே உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்கிறார். இப்போது அவனுக்குள்ளார இந்த மாதிரி எண்ணங்கள் எங்கேருந்து வந்தது? அவன் ஏதெல்லாம் தானே இருக்கிறான், அல்லது நம்ம சபையில் தானே இருக்கிறோம், அல்லது தேவனுடைய குடும்பத்தில் தான் நம்ம இருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டு தானே இருக்கிறோம். நமக்குள்ளே எப்படி இப்படிப்பட்ட சிந்தனைகள் வருது? வசனம் சொல்லுது, எடுத்து வாசிங்களேன். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது பாருங்களேன். அந்த மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21ல் மார்க்கு 7:20 நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். மார்க்கு 7வது அதிகாரம் 20 சொல்லுது, பக்கம் 58. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். பாருங்கள், நீங்களும் நானும் உபவாச நாளில் சாப்பிட்றதோ, உபவாச நாளில் உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ கண்ணால் ஏதோ தப்பு பண்ணிடுறீங்களோ அல்லது ஏதோ பண்ணிடுறீங்களோ அது உங்களை எதுவும் செஞ்சிடாது. ஏன்னா அதுக்காக இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, நீங்கள் கழுவி உங்களை சுத்திகரித்து கொள்ளலாம். ஆனால் உங்களுக்குள்ளே இருந்து புறப்படுகிறது. இப்போ உங்களுக்குள்ளே உடனே நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க உள்ளேருந்து புறப்படுத்த வெறும் பேச்சு மட்டும்தான். அது மட்டும் கிடையாது. உள்ளேருந்து என்னுடைய பார்வை போதும், உள்ளேருந்து என்னுடைய ஒரு நோக்கம் போதும்,
உள்ளிருந்து என்னுடைய சிந்தனை போதும். இந்த வசனம் சொல்லுது பாருங்களேன் 21, எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். சொல்லிட்டு 23, பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்ற. உள்ளம் அப்படி என்பது இருதயம் புரிஞ்சுக்கொள்ளுங்க, அல்லது ஆத்துமா அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ இதில் படிக்கும்போது நிறைய காரியம் நமக்கு அர்த்தமே தெரியாது, நிறைய காரியத்துக்கு அர்த்தம் தெரியாது, அல்லது நிறைய காரியத்தை நீங்கள் நான் செஞ்சது கிடையாது. ஆனால் நான் சொல்கிற காரியம் நம்மகிட்ட இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மகிட்ட வந்து பொல்லாத சிந்தனை நம்மகிட்ட இருக்குதுங்களா? இருக்குது. விபச்சாரம் பண்ண மாட்டோம், நிச்சயமாக பண்ண மாட்டோம். வேசித்தனம் பண்ண மாட்டோம், கொலை பண்ண மாட்டோம். களவு இருக்கும். களவுனா திருட்டு மட்டும் இல்லை, ஒரு பொருளை திருட்டு மட்டும் கிடையாது. தேவனுடைய நேரத்தை திருடுவதும் களவு தான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம இருக்கிறதுக்கு பெரு களவு. களவு என்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட இருக்குது. அடுத்தது பாருங்களேன், நம்மக்கிட்ட வந்து பொருளாசை இருக்குது, துஷ்டத்தனம் இருக்குது, கபடு இருக்குது. இப்போ காம விகாரம் ஒரு வேளை இல்லாமல் இருக்கலாம். வன்கண் இருக்குது, தூஷணம் இருக்குது. பாருங்கள், கீழே வர்றார் எல்லாத்துக்கும் தாத்தா, யாருங்க? அவர் தான் பெருமை. ஏன்னா வேதத்திலேயே ஒரு மனுஷனை தேவன் விபச்சாரம் பண்ணணும் கூட தேவன் எதிர்த்து நின்ற மாதிரி வசனம் இல்லைங்க. கொலை பண்ணவன கூட பார்த்து தேவன் எதிர்த்து நின்ற மாதிரி வசனம் இல்லை. பெருமை உள்ளவனே தேவன். என்னங்க இந்த வசனம் இப்படி சொல்லுது? கொலை பண்ணணுன்னா கூட ஆண்டவர் எதிர்த்து நிற்க மாட்டாருங்க. விபச்சாரம் பண்ணணுன்னா கூட தேவன் எதிர்த்து நின்னதான் வசனம் எங்கே இல்லை. ஒருவேளை நான் ஞானம் இல்லாமல் சொல்லலாம், ஒருவேளை என்ன பச்சை சொல்லுங்க. கொலை பண்ணவனே தேவன் எதிர்த்து நிற்க வசனம் இல்லை. ஆனால் பெருமை உள்ளவனே தேவன். ஏன் அவன் பெருமைப்படுறான் அப்படின்னு சொன்னால், பெருமை தேவனுடைய அன்பை அவனை விட்டு தள்ளுது. அவன் தேவனுடைய அன்பை புறக்கணிக்கிறான். ஆதாம் பாருங்களேன், தேவனுடைய பிரசன்னத்தை விட தேவனுடைய மகிமையை விட ஆஃப்டர் ஆல் ஒரு பழத்தின் மேலே அவனுக்கு ஆசை போயிடுச்சு. அப்படித்தான் நமக்கும் தேவனுடைய பிரசன்னத்தை விட, தேவனுடைய மகிமையை விட, தேவனுடைய அந்த வார்த்தையின் மேலே இருக்கிற வாஞ்சையை விட, தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட, சபையோடு கூட ஐக்கியத்தை விட, சபையினுடைய ஊழியக்காரனோடு இருக்கிற ஐக்கியத்தை விட வேற ஏதோ ஒரு அற்ப காரியத்தை பிடிச்சி நான் தூங்கி உட்காந்துருப்பேன், ஆதாம போல, ஏவாளை போல. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அற்ப காரியம் உன் இருத்தில் இருக்கிற வரைக்கும் நான் உங்ககிட்ட நெருங்க முடியாது, நீ என்கிட்ட நெருங்க முடியாது. ஆகவே மகனே, உன்னுடைய இருதயத்தை எனக்கு இல்லை. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ தேவன் உங்ககிட்ட என்கிட்ட இருதயத்தை கேட்கறதுக்கான நோக்கம் அந்த இருதயத்தை எடுத்துன்னு ஓடுற போகிறது கிடையாது. அந்த இருதயத்தை எடுத்து கீழே போட்டு காலில் போட்டு மிதிக்க போகிறது கிடையாது. மாறா அந்த இருதயத்தை அவர் வேறு ஒன்றாக மாற்ற போகிறார். இருதயத்தை சுத்திகரிக்க போகிறது கிடையாது தேவன். நீங்கள் இருதயத்தை, பழைய இருதயத்தை எடுத்துட்டு அதை கழுவி சுத்தம் பண்ணி கொடுக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதில் தேவன் வேற ஒன்றை உங்களுக்கு கொடுக்க போகிறாராம். அதைத்தான் எசேக்கியேல் 36:26 சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 36:26 நிறைய பெரிய வசனம் இருக்குது. அதனுடைய சுருக்கம் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்க போகிறேன். அதாவது தசையுள்ள இருதயம். ஆமேன். அப்படி தானே போட்டுக்குதுங்க. எடுங்க டக்குன்னு எசேக்கியேல். கல்லான இருதயத்தை எடுத்து, மாம்ச சிந்தனையிலிருந்து எடுத்து போட்டு சதையான ஒரு இருதயத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். புதிய இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். உங்களுக்குள்ளே என்னுடைய ஆவியை வைத்து நீங்கள் அதன்படி நடக்கவும் அதை கை கொள்ளவும் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே தேவன் உங்களை என்னையும் பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ உங்களுடைய இருதயம், என்னுடைய இருதயம், சகோதரனே சகோதரி, இந்த நாளில் எப்படி இருக்கிறது என்பதை தான் நீங்கள் நானும் யோசிக்க போகிறோம். இப்போ உங்களுடைய இருதயம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம 1 கொரிந்தியர் சொல்லுது, நாம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அப்ப தேவன், இப்ப இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லா பொருளுமே தேவனுக்கு சொந்தம். அப்படித்தானுங்களே? இதை நடத்துன்னு போய் சினிமா பாட்டு போட்டு நான் அந்த பியானோவில் வாசிச்சுன்னு சொன்னேன், இது தேவனுக்கு சொந்தமான பொருள் கிடையாது. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற எல்லாமே தேவனுக்கு உரியது. இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க? அப்போ நீங்க யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம் போது உங்களுடைய ஆத்துமாவும் தேவனுக்கு சொந்தமானதா, என்னுடைய ஆத்துமாவும் தேவனுக்கு சொந்தமுள்ளதா இருக்கணும். ஒருவேளை தேவனுக்கு சொந்தமில்லாத ஆத்துமா, நினைவு, யோசனை, எண்ணம், திட்டம் என்கிட்ட இருக்குன்னு சொன்னால், தேவன் உங்களை இன்னும் கடிந்து கொண்டு உங்களை இன்னும் நிராகரித்து துரத்துவதற்காக கிடையாது. மாறா நம்மளை திருத்தி
அவருக்கு ஏற்ற ஒரு இருதயமா மாற்றுவதற்காக விரும்புகிறார். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிச்சீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பேன்றார். யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய இருதயத்தை எனக்கு கொடு, என் ரத்தத்தினால நான் கழுவி சுத்திகரித்து நான் அதை கொடுப்பேன். அப்படி சொல்லலை, அப்படி சொல்லல ஆண்டவர். உங்கள் பழைய இருதயத்தை எடுத்து நான் கழுவி சுத்தம் பண்ணி பெயிண்ட் கிட்டலாம் அடித்து புதுசாக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய இருதயத்தை எனக்கு கொடு, அந்த இருதயத்தை நான் புதிய இருதயமாக கொடுக்க போகிறேன்றார். நல்லா கை தட்டுங்களேன். இது என்ன ஆச்சரியன்னா, இப்போ அந்த புதிய இருதயம் இயேசுக்கிட்ட எங்கே இருக்குது? தேவனுக்கிட்ட எங்கே இருக்குது? அந்த புதிய இருதயம் எங்கே இருக்குது? சிம்பிளாக அவருடைய இருதயங்க, அவருடைய இருதயம். ஏன்னா அதைத்தானே ஆதாம் இழந்து போனா, புரியுதுங்களா? அதைத்தானே ஆதாம் இழந்து போனா. இப்போ தேவன் புதிய இருதயத்தை வாங்கிக்கணும், இப்போ ஏவாளுடைய இருதயத்தை வைக்க போகிறாரா, இல்லை எசேக்கியேலுடைய இருதயத்தை வைக்க போகிறாரா? கிடையாது. இப்போ தேவன் பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தை எடுத்து இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உன்னுடைய பழைய இருதயத்துக்கு பதிலாக நான் பிதாவுடைய இருதயத்தை உனக்கு கொடுக்குறேன். அந்த இருதயம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், குமாரனாகிய கிறிஸ்துவோடு ஐக்கியப்படக்கூடிய இருதயம். பிதாவாகிய தேவனுடைய இருதயம் மனுஷனை அன்பு செய்யக்கூடிய இருதயம். பிதாவாகிய தேவனுடைய இருதயம் மனுஷனுடைய பாவங்களுக்காக பரிதவிக்கக்கூடிய ஒரு இருதயம். அந்த இருதயமாக உன்னுடைய இருதயத்தை நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மனுஷனுடைய இருதயம் ஏன் உடஞ்சி போச்சு, எதனால் உடஞ்சி போச்சு? இப்போ தேவன் பார்க்குறாரு, இங்கே எத்தனை இருதயம் இருக்கிறோம், இதில் எத்தனை இருதயம் உடஞ்சி போயிருக்கிறது? கணவனுடைய பேச்சினால, மனைவனுடைய பேச்சினால, மாமியாருடைய பேச்சினால, கூட பிறந்தவங்களுடைய பேச்சினால, உலகம் உங்களை பார்த்து ஏளனம் பண்ணுகிற பேச்சினால, ஐயோ உங்கள் வாழ்க்கை இப்படி ஆச்சா அப்படின்னு சொல்லி உங்களை திட்டுறதில்ல, உங்களை ஏசுகிறதில்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து, அல்லது நீங்கள் இன்றைக்கி இருக்கிற ஏழ்மையை பார்த்து, நீங்கள் இருக்கிற கஷ்டத்தை பார்த்து எத்தனை பேர் உங்களை இன்றைக்கி திட்டுறாங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுனால உங்களுடைய இருதயம் உடஞ்சி போயிருக்குதா? நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஆசீர்வாதம் தாமதமாகிறதுனால உங்களுடைய இருதயம் உடஞ்சி போயிருக்குதா? அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளாமல், கணவனை புரிஞ்சு கொள்ளாமல், மனைவியை புரிஞ்சு கொள்ளாமல், சபையில் பாஸ்டரை புரிஞ்சு கொள்ளாமல், விசுவாசியை புரிஞ்சு கொள்ளாமல், ஏன் நிறைய பேர் தேவனை புரிஞ்சு கொள்ளாமல், எல்லாத்தையும் விடுங்க, அவங்களையே அவங்க புரிஞ்சு கொள்ளாமல் நிறைய பேருக்கு அவங்க மேலேயே கோபம். நான் சொல்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்காதுங்க. பாருங்கள், மற்றவங்க மேலே கோபம் மறுத்து சகஜங்க, அது பொறாமையில் கோபத்தில். அவங்களையும் அவங்களுக்கு பிடிக்காது. ஐயோ நான் பிறந்ததே வேஸ்ட்டு, நான் வாழதே வேஸ்ட்டு, நான் இப்படி நான் அப்படி நான் மண்ணு மட்டன்னு சொல்லிட்டு நான் செத்து போனால் நல்லா இருக்கேன், செத்து போயிடறான். ஏன் தற்கொலை பண்ணுறான்? அவனுக்கு பிடிக்கல. ஏன் இதுக்கெல்லாம் காரணம்? என்ன காரணம்னா அவனுடைய இருதயம் உடஞ்சி போயிருக்குதுங்க. ஏன் அவ்வளோ இருதயம் உடஞ்சி போயிருக்குது? கணவன் பேச மாட்டான், மனைவி பேச மாட்டான், பிள்ளைகள் பேச மாட்டாங்கங்க, சொந்தக்காரங்க பேச மாட்டாங்க. இந்த ஃப்ரான்ஸில் பாருங்களேன், நிறைய பேர் வெள்ளஞ்சொல்லியமாக போவாங்க வெளியே, ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் அடிமை மாதிரி இருப்பாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி என்ன செய்வாங்கன்னு பாருங்கள். நிறைய பேர் பாண்டிச்சேரி காலங்க அல்லது நிறைய தமிழ்நாட்களுடைய வீட்டில் போய் நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி என்ன பண்ணியிருப்பாங்க. மனைவி ஒரு ரூமில் இருப்பான், கணவன் ஒரு ரூமில் இருப்பான், பிள்ளைங்க ஒரு ரூமில் இருக்கும். ஏதோ ஜெயிலில் சாப்பாட்டை பெருமை டங் 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 அடிச்சுன்னா 1 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு தட்டு தூக்கி போட்டுட்டு மறுபடியும் ரூமில் போய் கையில் ஃபோனை வச்சுன்னு பார்த்துட்டு இருந்து படுத்து தூங்கி ஏஞ்சி 5 மணிக்கு ஏஞ்சி டீயை குடிச்சிட்டு அப்படியே டிவியை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுக்கிறான், அப்படியே செத்து போகிறான். ஏன்? அவனுடைய இருதயம் ஏங்குதுங்க, அன்புக்காக ஏங்குதுங்க, உடஞ்சி போயிருக்குதுங்க உறவு. தேவன் பார்க்குறாரு, உன்னை அப்படியே விட்டா நீ செத்து போயிடுவே, உன்னை அப்படியே விட்டா நீ அழிஞ்சு போயிடுவே, அதனால் உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா. தேவன் சொல்கிறாரு, அந்த இருதயத்தை அவர் வாங்கி உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுப்பதற்கு அவர் ஒரு இடத்தை தீர்மானித்தார். அந்த இடம் எங்கே தெரியுங்களா? அதுதான் கல்வாரி சிலுவை. கல்வாரி சிலுவையில் மேலே தொங்கி இருக்கிறாருங்க. கீழே இருக்கிறவங்க அத்தனை பேருடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறாரு, எல்லாம் உடஞ்சி நொந்து நூடல்ஸாக இருக்குதுங்க. அவனுடைய இருதயம் எவ்வளோ பொல்லாத சிந்தனை, கோபம், எரிச்சல், ஆத்திரம், வன்மம், பகை இருந்துச்சுன்னு சொன்னால், இயேசுவை கொலை செய்கிறதுனால நான் தேவதூஷணம் பண்ணாலும் பரவாயில்லையா அப்படின்னு ஒருத்தன் பேசுகிறான்ல, யோசனை பண்ணி பாருங்கள். அவனுடைய இருதயம் எந்த அளவுக்கு உடஞ்சி போயிருந்தா பேசுவான்? இந்த கோணத்தில் நம்ம யாரும் யோசித்து கிடையாது. அவனுக்கு இயேசுக்கு நான் வாய்க்காவா இருக்கா தம்பியா? ஏசு ஏதோ போகும்போது அவனை டக்குன்னு அடிச்சிட்டாரா? இல்லை ஏசு ஏதோ அவன் சொத்தை பிடிக்கிட்டாரா? ஒன்றும் கிடையாதுங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது இயேசுவை புரிஞ்சு கொள்ளாதது. அவன் சொல்கிறான், இந்த பழி என் மேலேயும் எங்களோட பிள்ளைகள் மேலேயும் வரட்டும்னு சொல்கிறான். அப்போனா அவனுடைய இருதயம் உடஞ்சி போயிருக்குது. இயேசு பார்க்குறாரு, ஐயோ இவர்கள் அறிவில்லாமையால் இப்படி செய்து கொண்டு இருக்கிறாங்களே, பிதாவே மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க. ஏன் மன்னிக்கணும்? மன்னிக்கும் போது அந்த மன்னிப்பு இல்லாமல் இருக்கிற இருதயம் மன்னிக்கப்படும். காயத்தோடு இருக்கிற இருதயம் காயம் ஆற்றப்படும். கோபத்தோடு இருக்கிற இருதயம் கோபங்கள் நீக்கப்படும். பாருங்கள், அதுதாங்க தேவன் ஆகிய கர்த்தருடைய வேலை. அப்போ அந்த உடைஞ்சு போன இருதயம், நொந்து போன இருதயம், அதன் அருகில் தேவன் இருக்கிறார். வசனம் சொல்லுதுங்களா, நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஆவி அல்லது இருதயத்தினுடைய அருகில் கர்த்தர் இருக்கிறார். அப்போ இன்னைக்கு
யாராவது நொறுங்கின இருதயத்தோடு வந்து இருக்கிறீங்களா? நறுங்கின இருதயத்தோடு வந்து இருக்கிறீங்களா? கணவன் எத்தனை பேரை திட்டி இருக்கிறாங்க, மனைவி எத்தனை பேரை திட்டி இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட சிந்தனோடு வந்து இருக்கிறீங்களா? மரணத்தினால, வேதனையினால, வேலை இல்லாமனால, வீடு இல்லாமனால, வாசல் இல்லாதனால, ஏதோ ஒரு காரியத்தினால இன்னைக்கு நீங்கள் வந்து இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு நாள், இன்னைக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட போகிற நாள், இன்னைக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் சந்தோஷமாய் மாறப்பட போகிற நாள், இன்னைக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையை நான் மறுபடியும் எடுத்து கட்டி புதுப்பித்து உங்களுடைய வாழ்க்கையை நான் உயர்த்த போகிற நாள். அதுக்காக உன்னுடைய இருதயத்தை எனக்கு தான். இப்போ அடம் பிடிச்சி கொண்டு இருக்கிறவங்க கிட்ட இருதயத்தை வாங்க முடியாது, அல்லது எதிர்த்து நின்று வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருக்கிறவங்கிட்ட இருதயத்தை வாங்க முடியாதுங்க. ஆண்டவர் பாருங்களேன், கெஞ்சி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் அருகில் நின்று கொண்டு இருக்கிறாருங்க. 2 கரத்தையும் விரித்து சொல்கிறார், மகனே மகளே இருதயத்தை எனக்கு கொடு. பாருங்கள், நம்ம ஊரில் கோயில் போகும்போது கையை நீட்டுவாங்க, பிச்சைக்காரெல்லாம் உட்காந்து கொடுங்க, ஐயோ கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னுவாங்க. இல்லை அலங்கார வாசலில் இருந்த முடவன் அப்படி தான் பார்த்தா நான் கையை. இப்போ இயேசு அப்படி தாங்க நிற்கிறாரு, உங்கே இருக்க என் எதிர்க்கும். ஆமே. அப்போ இயேசு சொல்கிறாரு, கல்வாரி சிலுவையில் உங்களுடைய என்னுடைய இருதயத்தை அவர் புதுப்பித்தார். எப்படி புதுப்பித்தார்னு சொன்னால் மன்னிப்பினால. ஆமேன். மன்னிப்புக்குள்ளார அன்பு இருக்கிறது, அன்புக்குள்ளார ஐக்கியம் இருக்கிறது, ஐக்கியத்துக்குள்ளார உறவு இருக்கிறது. இயேசு சொல்கிறாரு, கீழே இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்து சொன்னார், இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறாங்க, பிதாவே இவர்களை மன்னிங்க, நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே, பாவம் ஆண்டவரே, அவங்களுக்கு தெரியல ஆண்டவரே. பாருங்கள், இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார், இயேசு கிறிஸ்து கெஞ்சுறார் பிதாவை நோக்கி பார்த்து. அவர் எதுவோ பிரச்சனையில் உட்காந்துக்கிறாரு, ஆனால் அவர் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க சகோதரனே சகோதரியே, உங்களுடைய இருதயம் இன்னைக்கு இவ்வளவு நொறுங்குண்டு போய் இவ்வளவு காயத்தோடு இவ்வளவு பலவீனத்தோடு இருப்பதற்கு காரணம் இயேசு கிடையாது. இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரியம் அடுத்த யாரும் ஒருத்தன் கிடையாது, எல்லாருமே நீங்கள் தான், அவங்க தான், நாம் தான். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நாம் தான். அவன் வழி தப்பி ஆடுகளை போல அலைந்து திருந்தோம் என்று சொல்லி ஏசாயா 53 சொல்லிடுது. அவன் தான் போனான், அவனுடைய வாழ்க்கை, அவளுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கை. யாரோ 3வது மனுஷன் வந்து கெடுத்துடல, நாம தான் நம்முடைய சிந்தனை அலைய வச்சுட்டோம். இப்போ ஆண்டவர் சொல்ற, அப்படி அலைந்து கொண்டிருக்கிற ஒரு சிந்தனை இந்த தவ காலத்தில் ஏதோ நீ 40 நாள் என் பாதத்தில் உட்காரன்னு சொல்கிறியே, நீ 40 நாளில் வேத வாசனையில் தியானிக்கிறேன்னு சொல்கிறியே, நான் வந்து குடும்பத்தோடு உட்காந்து ஜெபிக்கிறேன்னு சொல்கிறேன். அந்த நேரத்தில் வேதத்தை எடுத்து வாசிக்கும்போது அல்லது வசனத்தை கேட்கும்பொழுது அந்த நேரத்தில் உங்களுடைய இருதயம் என்னுடைய இருதயம் யார்கிட்ட இருக்குது, எங்கே இருக்குது, எப்படி இருக்குது யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ உங்ககிட்ட என்கிட்ட தேவன் இருதயத்தை கேட்குறாருன்னு சொன்னால் அந்த இருதயம் நிச்சயமாக தேவன்கிட்ட இல்லை. தேவன்கிட்ட இருக்கிற இருதயம் இருந்தால் ஏன் தேவன் கேட்க போகிறாரு? அப்போ அந்த தேவன் அந்த இருதயத்தை அவர் விரும்புகிறார். அந்த இருதயத்தை அவர் பழையதை ஏதோ ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறது இல்லை, மாறா அவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு புதிய இருதயத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார். சரி, அப்போ அந்த புதிய இருதயத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுங்களா? தேவன் பக்கமாக நீங்களும் நானும் திரும்பணும். நம்மளுடைய இருதயம் இப்படி இருக்குது, உலகத்தை நோக்கி என் கையை பாருங்கள், உலகத்தை நோக்கி கொண்டு இருக்குது என்னுடைய இருதயம், வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது, கண்டதை யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறது, கண்ட சிந்தனைகளுக்குள்ளால என்னுடைய இருதயம் போயிடுச்சு. இந்த இருதயத்தில் கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, இந்த இருதயத்தில் ஏதேதோ காரணங்கள் இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்ற, இந்த இருதயம் என்னை நெருங்க முடியாது, இந்த இருதயம் என் கிட்ட வர முடியாது, அல்லது நான் அந்த இருதயத்திட்ட வர முடியாது, அந்த இருதயத்தை என் பக்கமாக திருப்புன்றார். அப்போ இன்றைக்கு சகோதரனே சகோதரி, உங்கள் இருதயம் துக்கமாக இருக்குதான், வேதனையாக இருக்குதான், ஆண்டவர் சொல்ற, நீ அதோட போயிடாத, அந்த இருதயத்தை என் பக்கமாக நீ திருப்பு. அதுக்கு என்ன நீ செய்யணும்? யோவேல் 2வது அதிகாரம் 12வது வசனம் திருப்புங்க. யோவேல் 2:12 இந்த வசனம் சொல்லுது பாருங்க. ஆதலால், நான் சொல்லியிருக்கிற வேதத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை வந்தால் அங்கே நின்று யோசிக்கணும். ஆதலால் அப்படின்னா அர்த்தம், ஆதலால் அப்படின்னா அர்த்தம், உடஞ்சி போயிருக்கிற இருதயத்தோடு இருக்கிறவங்கள, கலைஞன இருதயத்தோடு இருக்கிறவங்கள, பொல்லாத சிந்தனையோடு இருக்கிற இருதயத்தோடையவங்கள, அல்லது கோபம், எரிச்சல், ஆத்திரம், பகை, வன்மம் கட 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 இருக்கிற இருதயத்தை உடையவங்களே, ஆதலால் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இப்போ நீங்கள் நாளைக்கு உபவாசம் பண்ணுங்கள். போட்டுக்குதா? எப்படி போட்டுக்குதுங்க? ஆமாம். இப்போ 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 இந்த வசனம் நீங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளார வருதுங்களா? இப்போ நான் பேசுகிற வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளார வருது இல்லை, நான் பேசுகிற வசனம் உங்கள் காதுக்குள்ளார புகுந்து உங்களுடைய ஆத்மாவுக்குள்ளே வருது இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்ல, இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்களுடைய முழு இருதயத்தோடும் என்னிடத்துல
திரும்புங்க. பாதி இருதயம்லாம் வேணாம் அவருக்கு. கால்வாசி இருதயம் வேணாம், அங்கே ஒரு இருதயம் இங்கே ஒரு இருதயம், அதெல்லாம் வேணாம். முழு இருதயம். எனக்கு அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவர் இல்லாமல் அவர் இல்லாமல் அந்த கதைலாம் வேணாம். இயேசு ஒரே தேவன், இயேசு மெய்யான தேவன். நான் அவருக்கு சொந்தம், அவர் எனக்கு மட்டும் தான் சொந்தம். பாருங்கள், இந்த உலகத்திலேயே இயேசு யாருக்கு சொந்தம்? ஆமாம், இயேசு எனக்கு மட்டும் தான் சொந்தம். என் மனைவிக்கு சொந்தமாக எனக்கு தெரியாது, அவங்க தான் சொல்லணும். அது இதில் தான் சுயநலமாக இருக்கணும். இயேசு எனக்கு மட்டும் தான் சொந்தம். இயேசு யாருக்காக செத்தாரு? எனக்காக. அவ்வளோதான். அப்போ எனக்காக யாருமே சாவலிங்க. எங்கள் அப்பா சாவலிங்க, எங்கள் அம்மா சாவலிங்க, என் மனைவி சாவலை, என் பிள்ளைங்க சாக மாட்டாங்க. எனக்காக செத்துது யாருங்க? இயேசு செத்தாருங்க. அதனால் இயேசு என் மேலே உலகத்தில் இருக்கிற எல்லாரை விடவும் இயேசு என் மேலே அன்பு செய்கிறாருன்ற அந்த ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய முழு இருதயத்தோடு நீ என்கிட்ட வரணும். அப்போ இந்த உபவாச காலத்தில் நீங்கள் உபவாசம் இருங்க. லென்த்து காலத்தில் உபவாசம் இருங்க, பட்னியாக இருங்க, தான தர்மங்கள் பண்ணுங்கள். இங்கே இந்தியாவிலேருந்து நீங்கள் பணம் அனுப்பி, சரி, இங்கேருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்பி உதவிகள் செய்யுங்க, ஏழைகளுக்கு செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க. அதனாலலாம் தேவன் ஏதோ மனம் இறங்கிடுவார்னு நினச்சிடாதீங்க. நான் நிறைய நாள் சொல்லினுக்கிறேன், நீங்கள் உபவாசம் இருக்கிறதுனாலவோ இங்கேருந்து நீங்கள் பணத்தை அனுப்பிச்சி இந்தியாவில் இருக்கிற, நான் அதுக்காக அதை செய்ய வேணான்னு சொல்லலைங்க. ஏழைங்களுக்கு உதவி செய்யணும். நாம் இன்றைக்கி கொடுக்குற ஸ்தானத்தில் இருக்கிறோம், ஒரு சிலர் வாங்குகிற ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அதை நீங்கள் நினச்சி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. நல்லா கவனிச்சிங்களா? தேவன் பாருங்கள் எவ்வளோ கிருபையாக நீங்களும் நான் இன்றைக்கி கொடுக்குற இடத்துல இருக்கிறோம், ஒரு சிலர் வாங்குகிற இடத்துல இருக்கிறாங்க. ஆமென். அப்போ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. அதெல்லாம் நீங்கள் செய்கிறதுனால, அல்லது நான் உபவாசம் இருக்கிறதுனால, அல்லது நான் ஏழைகளுக்கு உதவுறதுனால, நான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதுனால, விதவைகளை விசாரிக்கிறதுனால, நோயாளிகளை போய் மருத்துவமனையில் பார்த்து விசாரிக்கிறதுனால தேவன் எதையும் எனக்கு செஞ்சிட மாட்டார். ஆனால் நான் அதெல்லாம் செய்யணுமானா கட்டாயம் செய்யணும். கிறிஸ்தவம் மட்டும் கிடையாதுங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இதெல்லாம் செய்யணும், அது வேற. ஆனால் தேவன் உங்ககிட்ட என்கிட்ட எதையாவது செய்யணும்னு நினச்சாருன்னா அவர் எதிர்பார்க்குறது உங்களுடைய ஃபுல் ஹார்ட், உங்களுடைய முழு இருதயம். யார் ஒருத்தவன் தன்னுடைய முழு இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை தான் தேவன் எடுத்து ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அப்போ இந்த உபவாச நாளில் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் முக்கியமானது உங்களுடைய இருதயத்தை தேவன் பக்கமாக திருப்புங்க. ஏன்னு சொன்னால் அந்த இருதயம் தான் இன்றைக்கி உடஞ்சி போயிருக்குது. உடஞ்ச இருதயத்தை கட்டுவதற்கு எந்த சிமெண்ட்டும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நல்லா கரையில் தட்டுங்களேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ரத்தம் என்கின்ற ஒரே ஒரு ஜீவன் தான் உங்களுடைய என்னுடைய உடைந்த இருதயத்தை தேற்றப் போகிறது. அல்லேலூயா. அப்போ முழு இருதயமாக தேவன் கேட்குறாரு, திரும்பணும். சரி, அந்த முழு இருதயத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ளணும், எப்படி நான் அந்த முழு இருதயத்தோடு நான் திரும்பணும்? அதுக்கு நமக்கு தாவீது ஒரு அருமையான வழியை கற்றுக் கொடுத்துருக்கிறார். சங்கீதம் 51:10. சங்கீதம் 51:10 தாவீது இப்படியா ஜெபிக்கிறான், என்னுள் சுத்தமான இருதயத்தை உருவாக்கும், அதை சிருஷ்டியும். இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, முழு இருதயத்தோடு வாங்கன்னு. நான் போய் வீட்டில் உட்காந்துன்னு என்னுடைய இருதயத்தை 100% முழு இருதயமாக பரிசுத்தமாக தூய்மையாக்கின்னு நான் தேவனிடத்தில் போக முடியாது. காரணம், எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய இருதயத்தை சுத்திகரித்து கொள்ள முடியாது. அதுக்கு என்ன வேணும்? இருதயம் சுத்திகரிக்கப்படணும்னா என்ன வேணும்? இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் வேணும்னா எனக்கு இயேசு வேணாம், இயேசு ரத்தம் மட்டும் வேணுமா? அப்போ கிடையாது. அப்போ எனக்கு இயேசு வேணும். அப்போ இயேசு தான் உங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்தணும், என் இருதயத்தை சுத்தப்படுத்தணும். இது தாவீது புரிஞ்சு வச்சுருக்கிறான். அவன் சொல்கிறாரு, தேவனே என்னுள்ள சுத்தமான இருதயத்தை உருவாக்குங்க, சிருஷ்டியுங்க அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் அவன் கேட்குறான். அப்போ அந்த ரகசியத்தை தாவீது புரிந்து கொண்டான். பாருங்கள், தேவனுக்கு ஒரு சாதாரணமான இருதயம் வேணாம், தேவனுக்கு பொல்லாப்பு நிறைந்த இருதயம் வேணாம், தேவனுக்கு வஞ்சம், கோபம், ஆத்திரம், பகை உணர்வு இருக்கிற இருதயம் வேணாம். ஏன்னா அது நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உங்கள் இருதயம் அப்படித்தான் இருந்துச்சு, என் இருதயம் அப்படித்தான் இருந்துச்சு. இதுக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து கல்வாரி சிலுவையில் அந்த கேடு அடைந்து தன்னுடைய 6 லிட்டர் ரத்தத்தை சிந்தி உங்களை என்னையும் கழுவின பிறகும் என்னுடைய இருதயத்தில் அதே துர்க்குணம், அதே சிந்தனை, அதே கோபம், அதே எரிச்சல், அதே பாகம், அதே வன்மம், அதே பெருமை, அதே மேட்டிமை இது இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த இருதயம் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன அப்படின்னு சொல்லி தேவன் நினைக்கிறாருங்க. நான் நினைக்கல. ஏன்? இயேசு கிறிஸ்துவோட ரத்தங்க உலகத்தினால விலையே கொடுக்க முடியாத ரத்தத்தை ஆஃப்டர் ஆல் மதிப்பில்லாத ஒரு மனுஷனுக்காக சிந்தின தேவனுடைய அன்பை புறக்கணிக்கிற ஒரு மனுஷனை வேறு யார் தேடி போக முடியும்னு நினைக்கிறீங்க? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அப்படி உன் இருதயம் இந்த நாளில் இருக்குதா, என் இருதயம் இருக்குதா, அல்லது இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரோ அவங்களுடைய இருதயம் அப்படி இருக்குதா? ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல ஒரு காரியம் செய்ய, உன் இருதயத்தை எனக்கு கொடு. அந்த இருதயம் எனக்கு வேணும். அந்த இருதயத்தை நீ எனக்கு கொடுத்தாதான் நான் அந்த இருதயத்தை தாவீது கேட்குறான் பாருங்க, சுத்தமான இருதயமாக எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் சுத்தமான ஒரு இருதயமாக அதை நான் கொடுப்பேன்.
இப்போ அப்படி ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா, நான் சொல்லும் போதே உங்களுக்கு அவனை பற்றி தெரிஞ்சிடும். அவன் தாவீதின் வம்சத்தில் பிறந்தவன், 8 வயசுல ராஜாவாக ஆனவன். தாவீதை போலவே தேவனுக்கு பிரியமா நடந்தானா, வலது புறமும் இடது புறமும் சாயாமல் இருந்தானா. ஆனால் பாவம், அவனுக்கு வேதமே தெரியல. எந்த ஒரு குடும்பத்தில் வேதம் இல்லையோ, எந்த குடும்பத்தில் வேதம் வாசிக்கப்படலையோ, எந்த குடும்பத்தில் வேத வசனங்கள் உட்கொள்ளப்படலையோ, எந்த குடும்பத்தில் வேதத்தினுடைய வார்த்தைகள் அறிக்கை பண்ணப்படலையோ, அந்த குடும்பத்தை இங்கே தேவன் நமக்கு சொல்ல போகிறாரு. அந்த பையன் 8 வயசில் ராஜாவானான்னு சொன்னான் இல்லைங்களா, அவன் பிறக்கிறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. யார் அந்த ராஜா? 1 ராஜாக்கள் 13:2. இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேரில் ஒரு குமாரன் பிறப்பான். இதுதான் 2007 எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம்னு சொல்லியிருந்தேன். அதில் இருக்கிற யோசியா என்ற அந்த பேர் தான் என்னுடைய பையனுக்கு நாங்கள் வச்சோம். அப்போ அவர் உருவாகவே இல்லை, அவர் பிறக்கிற எண்ணமும் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் குழந்தை பெற்றுக்கணுன்ற எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்லி அதை நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லியிருப்பேன். அந்த யோசியா எப்படி இவர் பிறக்கிறதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் காட்டினாரோ, அந்த யோசியா 300 வருஷத்துக்கு முன்னாடி வேதத்தில் இப்படிப்பட்ட ஒரு பையன் பிறப்பான் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த பையன்தான் 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில் அவனுடைய சம்பவம் வருது. 2 ராஜாக்கள் 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 22ஆம் அதிகாரத்தில் யோசியா ராஜாவாகும் பொழுது 8 வயதாக இருந்தான். பாருங்கள், தேவன் எவ்வளோ கிருபையாய், எவ்வளோ கிருபையாய் அவங்க அப்பாவுடைய போஸ்ட்டில் கூட அப்படியே வச்சுட்டார். எத்தனை வயசுலங்க? 8 வயசில் வந்து ராஜாவானா அவனுக்கு என்ன தெரியும்? இப்போயாவது யூடியூப்பை பார்த்துக்கிறது பிள்ளைங்க ஏதாவது நாலேஜாக டெக்னிக்கலாக திறமையாக பேசலாம். அன்றைக்கி எந்த யூடியூப்பும் கிடையாது, எந்த ஒரு டியூப்பும் கிடையாது. அந்த பையன் 8 வயசு பையன், ஒரு வேளை யாராவது ஆயா இருந்து அவனை பார்த்துன்னு விளையாட காட்டு இருந்திருப்பாங்க. அந்த பையன் இருந்தான். 18 வயசில் அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துருச்சு. என்ன யோசனை வந்துச்சுன்னா, போய் கர்த்தருடைய ஆலயத்தில் வேலை செய்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, எதுக்குறாங்க, அங்கே எவ்வளோ வருமானம் வருது, என்னென்ன பொக்கிஷாலை இருக்குது, எதெல்லாம் கொண்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு சிலர் அனுப்புகிறாங்க. எந்த நோக்கத்துக்காக அனுப்புகிறாருங்க? 18 வருஷமாக அவர் வேதத்தை எடுத்து வாசித்த மாதிரியோ தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட மாதிரி இல்லை. ஆனால் அவர் சொல்லும்போது பாருங்கள், வயசு சொல்லுது, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். என்ன செஞ்சான் தெரில. தன் தகப்பனாகிய தாவீதின் வழியெல்லாம் வலது இடது புறம் விலகாமல் நடந்தான். யான் நடந்தான், எப்படி நடந்தான் தெரியல. ஆனால் அவன் வேதத்தை எடுத்து வாசிக்கலன்னு நான் அறிஞ்சிக்கினேன். எப்படி அறிஞ்சிக்கினேன்? இப்போ நல்லா கவனிங்க. அவன் வேதத்தை எடுத்து வாசிக்கல. ஆனால் 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது பாருங்க. ஒரு ஆசாரியன் ஓடி வருகிறாங்க, வேகமாக ஓடி வரான். அப்போது பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியா சப்ரத்தி ஆகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்குறான். இப்போ கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொன்னால் பைபிள், சும்மா சிம்பிளாக. அது எங்கே இருந்துங்களா? கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து. இவர் எங்கே இருக்கிறாருங்க? யோசியா அரண்மனையில் இருக்கிறாரு. அப்போ இவர் அரண்மனையில் இருக்கிறவர் இது வரைக்கும் பைபிளை படிக்கல, இது வரைக்கும் வேதத்தை எடுத்து வாசிக்கல. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? இது தெரியும், சொல்கிறேன் பாருங்க. 11வது வசனம், சரி 10வது வசனம் பாருங்க, மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. 10வது வசனத்தில், சப்ரதி ஆகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி, ஆசாரியன் ஆகிய இல்க்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தான். 11வது வசனம், ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். ஏன் வஸ்திரத்தை அவன் கிழிக்கிறான்? இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வேத வார்த்தையை அவன் கேட்டது இல்லை. அவன் செவிகள் கேட்க அவனுக்கு யாரும் வாசித்தது கிடையாது. தேவனுடைய இருதயம் என்ன என்பது அவனுக்கு தெரியல. அதனால தான் 8 வயசில் ராஜாவாக மாற்றினாரு. இன்றைக்கி எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, எங்கள் அப்பாவுடைய ஸ்தானத்தில் நான் அப்படியே இலவசமாக வந்து உட்காந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றி அறிதல் அவனுக்கு இல்லைங்க. இத்தனைக்கும் அவனுடைய பிறப்பை குறித்து 300 ஆண்டுகளுக்கு முன்பாக வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. சகோதரனே சகோதரியே, நம்ம சபையில் இருக்கலாம், அரண்மனையில் இருக்கலாம், ஜெபிக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம். ஆனால் அந்த வாசித்த வேத வார்த்தை உங்களுடைய என்னுடைய இருதயத்தில் பேசி நீங்களும் நான் அந்த இருதயத்தை கிழிக்காமல் இருந்தோன்னு சொன்னால் தேவனுடைய அன்பு உங்களுக்கு புரியாது. தேவனுடைய அன்பு எனக்கு
புரியாது. நான் நல்ல வேதத்தை வாசிப்பேன். ஆண்டவர் சொல்ல என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே நீ கூட்டுன்னு தான் இருந்த 24 hours into 27. எஸ், சிலரெல்லாம் பண்ணலாம், எப்போ கர்த்தாவே கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தர் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்ன ஸ்தோத்திரம் என்ன அல்லேலூயா வெண்காத்திரர் செத்து சொல்லி சொல்லி ஆண்டவர் சொல்ல எனக்கு தெரியாதுன்றார். ஏன்? உன் இருதயம் என்கிட்ட இல்லைப்பா. யோசியா, தாவீதினுடைய பிள்ளைங்க வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை வாசித்த போது அவன் தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டானான். அப்போ வேதத்தில் ஆடைகளை கிழிப்பது என்பது என்ன தெரியுங்களா? வேதத்தில் ஆடைகளை கிழிப்பது என்பது உன்னுடைய இருதயத்தை கிழிப்பது, உன்னுடைய உள்ளத்தை கிழிப்பது, உன்னுடைய சிந்தனைகளை கிழிப்பது, உன்னுடைய யோசனைகளை கிழிப்பது, உங்களுடைய எல்லாவற்றையும் கிழித்து நிர்வாணமாய் நிற்பது தான் இருதயத்தை கிழிப்பது. சிம்பிளாக சொன்னால் உங்களுடைய இருதயம் உடைக்கப்படுவது. உங்கள் இருதயம் உடைக்கப்படாமல், உங்கள் இருதயம் கிழிக்கப்படாமல் தேவனுடைய கிருபையாய் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளலாங்க. அது நல்லோருக்கும் தீயோருக்கும் தேவன் கிருபையாய் கொடுக்குற ஆசீர்வாதம் தான். ஆனால் இதிலும் மேன்மையான ஆசீர்வாதங்கள், மகிமையான ஆசீர்வாதங்கள், அதை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்கிடும். சகோதரனே சகோதரியே, நான் நல்லா பணம் வச்சுன்னுக்கிறது, ரசிக்கப்பட்ட மட்டும் வச்சுன்னுக்கிறான், பெரிய பங்களாவில் வாழ்த்து, பெரிய காரு, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல கோட்டு, நல்ல ஷூ, நல்ல ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றது, ஞாத்திக்கிழமை கார்டன் உள்ள போய் சாப்பிட்றது, நம்ம ரசிக்கப்பட்டவன் தானே சாப்பிட்றான். கடவுளே இல்லைன்றவன் காலால் எட்டி உதைக்கிற உடம்பு நல்லா தான் இருக்கிறான். இந்த ஆசீர்வாதத்தை தேவன் நீங்கள் சபைக்கு வந்தால் தான் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. அந்த ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் தேவனை தேடி வராதீங்க. காரணம், நீங்கள் தேவனை தேடி வராமல் இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எந்த ஆசீர்வாதம் தெரியுமா உங்களுக்கு வேணும்? என் இருதயம் எங்கள் அப்பா கையில் இருக்குது, எங்கள் அப்பாவுடைய இருதயம் என்கிட்ட இருக்குது, நான் அவருக்குள்ளும் அவர் எனக்குள்ளும் இருக்கிறத அந்நாளில் நீ அறிவிங்கன்னு சொல்லி இயேசு சொன்னாரே, அந்த நாள் இந்த நாளாக இருக்கணும். நான் இயேசுனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கணும். அப்போ இயேசுனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்ன பண்ணுவான்? இயேசு சிந்தித்தது போலவே சிந்திப்பான். அப்போ அந்த இருதயத்தை கிழிக்கும்படிக்கு தான் இந்த வசனம் இன்னைக்கு பேசி கொண்டு இருக்கிறது. பாருங்க, நம்ம எல்லாருமே எதிலோ குறைவு, நான் உள்பட நம்ம எல்லாரும் எதிலோ ஒன்றில் குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். குறை உள்ளவர்கள் குறை உள்ளவர்களாகவே போகிறதுக்காக சபை கிடையாது. குறை உள்ளவர்களை தன்னுடைய நிறைவினால் நிறைத்து அனுப்புவதற்காகத்தான் சபை. ஏதோ உங்களை ஆசீர்வாதமாக பேசணும் எனக்கு ஆசை தான், உங்களை உற்சாகப்படுத்தணும் எனக்கு ஆசை தான், உங்களை பாராட்டணும், உங்களை புகழணும், உங்களுக்கான செய்திகளை கொடுக்கணும் என்பது என்னுடைய ஆசை தான். ஆனால் தேவனுடைய ஆசை அப்படின்னா, ஒரு அம்மா சோகமாக இருந்தால் கஞ்சி ஊற்றுவாங்க, சந்தோஷமாக இருந்தால் பிரியாணி போடுவாங்க, கோபமாக இருந்தால் காரமாக போடுவாங்க, எரிச்சலாக இருந்தாங்கன்னா உப்பு இல்லாமல் கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்க அம்மா அப்படி? எங்கள் அம்மாவுக்கு தாங்க தெரியும் அந்த பிள்ளைக்கு என்ன சாப்பிடணும். இப்போ அந்த ஒரு பிள்ளை ஜுரம் அடிக்குது, எங்கள் வீட்டில் பிரியாணியே செஞ்சால் கூட என்ன பண்ணுவாங்க, அம்மா உனக்கு ஒத்து வராதரா, வெள்ளை சோத்தில் தண்ணியை ஊற்றி நீ சாப்பிடு, உங்கள் எதிர்க்க உட்காந்து நான் பிரியாணி சாப்பிடுவேன், ஏன்னா என் வயிறு நல்லா இருக்குது, நான் நல்லா இருக்கேன்னா சாப்பிடுவேன் உதாரணத்துக்கு. இப்போ அதே அம்மா கோபமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, பாத்திரம் டம் டிம் டமா டமான்னு சத்தம் கேட்கும், சோறு சூடாக தான் இருக்கும், ஆனால் ஒன்று உப்பு இருக்காது அல்லது உப்பு அதிகமாக இருக்கும். எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு? ஏன் அப்படி செய்கிறாங்க அம்மா? அம்மா என்ன அந்த பிள்ளைங்களை துரத்துன்னு வந்துருக்காங்களா? இல்லை, அந்த அம்மா இந்த பிள்ளைங்க என்னை புரிஞ்சுக்கணும், என்னோட உணர்வை புரிந்து கொள்ளணும். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு பேசி கொண்டு இருக்கிறாருன்னு சொன்னால், ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற ஒரு காரணம் தெரியுங்களா? என்னை புரிஞ்சுக்கோங்க. யாரை புரிஞ்சுக்கணும்? தேவனை புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதனால் உங்களுடைய இருதயத்தை எனக்கு தா. பாருங்க, அந்த மனுஷன் முதல் முறையாக 18 வருஷத்தில் முதல் முறையாக தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்குறான். அவன் கேட்ட உடனே அந்த இருதயம் அவனுடைய தேவனுடைய வார்த்தையினால் அந்த இருதயம் நிரம்பின உடனே அவனுடைய பேச்சுக்கள் மாறுது, அவனுடைய நடத்தைகள் மாறுது, அவனுடைய கிரியைகள் மாறுது, அவன் செய்யக்கூடிய காரியங்கள் மாறுகிறது. பாருங்களேன். ஆமேன். அவன் பாருங்களேன், நான் பெரிய ராஜா தானே, நான் எதுக்கு இந்த வார்த்தையை கேட்கணும், எனக்கு எல்லாமே இருக்குது, நான் நல்ல வேலை செய்கிறேன், எனக்கு வேலை செய்ய ஆளுங்க இருக்கிறாங்க, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு கோட்டை இருக்குது, எனக்கு அது இருக்குது, எனக்கு இது இருக்குது, நான் எதுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்? அவன் கேட்கல. இல்லை எங்கள் அப்பா அம்மாலாம் என்ன, எங்கள் அப்பா அம்மாலாம் தப்பு பண்ணிட்டாங்களா, எங்கள் முன்னோர்கள்லாம் பாவம் பண்ணிட்டாங்களா? அவன் அப்படிலாம் கேட்கல. அவன் சொல்கிறான் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 22:13 சொல்லுது பாருங்க, நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம போயிட்டாங்க. அப்படி உங்கள் பிள்ளை என் பிள்ளை பார்த்து சொல்லணுமா?
வசனம் சொல்லுது பாருங்க, இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறவைகளின் படி நம்ம அப்பா அம்மா நடக்கலடா. இன்னைக்கு வந்து கொண்டு இருக்கிற எல்லா வேதனைக்கும் காரணம் எங்கள் அப்பா தான், எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லி சகோதரனே சகோதரியே, இந்த டிவியில் கேட்டுக்கொண்டு இருக்கிற யாரோ ஒருத்தவங்களே, உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து அப்படி சொல்லணுமா? என் பிள்ளை அப்படி பார்த்து சொல்லணுமா? ஆண்டவர் சொல்கிறார், அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் இன்னைக்கு முதல்ல கிவ் மீ யுவர் ஹார்ட், டோன்ட் மொத்தம் கேர். என்ன கேட்குறார் ஆண்டவர் இன்னைக்கு? கேரை கேட்குறார், இருதயத்தை கேட்குறார் ஆண்டவர், கேட்குறார். சரி, இப்போ அவன் சொல்கிறான், செவி கொடுக்காமல் போனபடினால நம்மேல் பற்றி எறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றான். யோசியா பண்ண, சின்ன பையனாக வந்தேனே, 8 வயசுல என்னை ராஜாவாக்கி விட்டுட்டீங்கடா. என்னை ராஜாவாக்குறது கர்த்தர் தான் எவனும் சொல்லிக் கொடுக்கலையே, தேவனுடைய வார்த்தை எனக்கு எவனும் சொல்லிக் கொடுக்கலையே, என்னை இப்படி விட்டுட்டீங்களே. 18 வயசில் நான் கண்டபடி வாழ்ந்துட்டேனே, என்ன நான் பண்ணல? விக்கிரத்தை தொழுது கொள்ளலை, நான் வந்து கண்ட தெய்வத்தை தொழுது கொள்ள, நான் கர்த்தர் தான் தொழுது கொண்டு இருக்கிறேன். ஆனால் கர்த்தரை குறித்து எனக்கு ஒன்றுமே தெரியலையே, தேவனுடைய வார்த்தை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியலையே, என் பிள்ளைகள் நடக்க வேண்டிய விதத்தை நான் நடத்தி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அவன் வேதனைப்பட்டு சொல்கிறான். அதனால் கர்த்தருடைய கோபம் என் மேலே இருக்குது, எங்கள் மேலே இருக்குது, நம்ம மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு அனுப்புகிறான் பாருங்க. அப்படி நீங்கள் விசாரிச்சிருக்கிறீங்களா? உங்கள் ஊழியக்காரனுக்கு ஃபோன் அடித்து விசாரிச்சிருக்கிறீங்களா? பாஸ்டர், இந்த பிரச்சனை வந்ததுக்கான காரணம் என்ன? அல்லது வேதத்தில் தேவனிடத்தில் விசாரிச்சு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு கேட்குறார், ஒருவேளை அப்படி நீ விசாரிக்காட்டினா பரவாயில்ல, டோன்ட் ஃபீல். உன்னுடைய இருதயத்தை எனக்கு புரிதுங்களா? இப்போ ஆண்டவருடைய இருதயத்தை மட்டும் அங்கே நீங்கள் பாருங்கள். உங்கள் இருதயம் காயப்படுவதற்காக நான் பேசலை, என்னுடைய இருதயம் காயப்படுறதுக்காக கர்த்தர் பேசலைங்க. நான் வாழ்ந்து இருக்கணுங்க, நான் செழித்து இருக்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், எனக்கு பின் வருகிற என்னுடைய சந்ததி என்னுடைய வழியில் நடக்கணும், கர்த்தரை அவங்க தெய்வமாக நினைக்கணும். அந்த சீர்கட்டு போயிருக்கிற இந்த உலகத்தில் என்ன என் பிள்ளைங்க சாட்சியாக பார்க்கணும், இயேசு கிறிஸ்துவை அவங்க சாட்சியாக பின்பற்றி நடக்கும். எங்கள் அப்பா எப்படி நடந்தார், எங்கள் அப்பா எப்படி எங்களுக்காக செஞ்சார் என்பதை என் பிள்ளைகள் பார்க்கணும். அதுதான் ஒவ்வொரு தகப்பனுடைய, ஒவ்வொரு தாயினுடைய ஜெபமாக இருக்கணும். ஆசையை சேர்த்து வைங்க, அது ஒரு நாள் போயிடும். அந்தஸ்தை சேர்த்து வைங்க, அது ஒரு நாள் போயிடும். பணத்தை சேர்த்து வைங்க, அது ஒரு நாள் கரைஞ்சி போகுங்க. ஆனால் தேவன் சொல்கிறார், என்னுடைய அன்பை உங்கள் பிள்ளைகளுடைய இடத்துல ஊற்றுங்க, பெரியவர்களை மதிக்க கற்றுக் கொடுங்க, மெய்ப்பனை கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக் கொடுங்க. அதற்கு முதல்ல நான் என் மெய்ப்பனு நல்ல உறவில் இருக்கிறேனா, என் மெய்ப்பன் கூட நல்லா ஐக்கியமாக இருக்கிறேனா? இதை நீ சிந்திங்கன்னா உன் பிள்ளைக்கு அந்த சிந்தனை வரும். கர்த்தர் பேசின்னு இருக்காருங்க. நீங்கள் மதிக்கணும், உங்கள் பிள்ளைங்க மதிக்காதுங்க. அதனால தான் ஒரு சிலர்கிட்ட ஒரு வேலை சொல்லும்போது அசட்டை பண்ணிட்டு போகிறாங்களே, அந்த அசட்டை உங்ககிட்ட இருக்குதுங்க, உங்ககிட்ட இருக்குது. உங்ககிட்ட இருந்தால் உங்கள் பிள்ளைங்கிட்ட வரும். நீங்கள் உங்களுடைய மெய்ப்பனை பார்க்குற பார்வையை உங்கள் பிள்ளைங்க பார்க்கணும், நீங்கள் தேவனை பார்க்குற பார்வையை உங்கள் பிள்ளைங்க பார்க்கணுங்க. நான் இந்த ஸ்தலத்துக்கும் பாருங்கள், இப்போது இவ்வளோ நேரம் அவன் பேசினான், எல்லாரும் அனுப்பிச்சான், நம்ம செய்யா மூட்டோம், நம்ம மேலே கோவம் வருது அப்படின்னு சொன்னவொடனே இப்போ அவன் தேவன் யோசியா பார்த்து கேட்குறாரு, அப்பா நீடா உன் இருதயத்தெல்லாம் கீழ்ச்சிட்டடா, ரொம்ப சந்தோஷம், இப்போ அந்த கீஞ்சு போன இருதயத்தை என்கிட்ட கொடு, உடஞ்சி போன இருதயத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்போ அவன் அந்த இருதயத்தை கொடுத்தான். கொடுத்த உடனே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை கொஞ்சம் வாசிக்கிறேன் பாருங்கள், நல்லா கவனிங்க. உண்மையாகவே உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்லா கவனிங்க. இந்த தேசத்தில் பணத்தை வச்சுன்னு உங்கள் பிள்ளைங்க வாழ்ந்துட முடியாதுங்க, பெரிய வீட்டை வச்சுன்னு வாழ்ந்துட முடியாதுங்க, பதவியை வச்சுன்னு வாழ்ந்துட முடியாதுங்க. உங்கள் பிள்ளைங்க நீங்கள் செத்து போனாலும் உங்கள் பிள்ளைங்க ஜீவனோடு இருந்து அவங்க சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னால் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், காது உள்ளவர்களை கேட்க கடங்க. 19:20 நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது, கேட்டீங்களா? யாராவதுங்க கேட்டிருக்கிறீங்களா? கேட்டபோது உன் இருதயம் இலகி, நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடினால. பாருங்கள், அந்த மனுஷன் எவ்வளோ நல்லவன் பாருங்கள். அதைத்தான் இன்றைக்கி ஆண்டவர் கேட்குறாரு. அவன் யோசியா கிட்ட போய் உன் இருதயத்தை எனக்கு கொடுப்பானோடனே அவன் கொடுத்துட்டான். கொடுத்தவொடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க போகிறேன். எதன் அடிப்படையில் நம்ம கொடுக்க போகிறேன்? நான் இந்த ஜனங்கள் எல்லாம் செத்து போவாங்க, இவங்கெல்லாம் சாபமாக ஆகிடுவாங்க, இவங்கெல்லாம் பாழாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் புத்தகத்தில் எழுதி வச்சிட்டேனா, அதை நீ வாசித்த உடனே உன் இருதயம் இலகி போனது. முரட்டாட்டம் பண்ணல, எதிர்த்து நிற்கலை, அங்கே வந்து கோபத்தை வச்சு நில்ல. அந்த இருதயம் முதல்ல இலகுதுங்க, இலகுது. ரெண்டாவது தாழ்த்துது. யாருக்கு முன்னாடி தாழ்த்துதுங்களா?
கர்த்தருக்கு முன்னாடி தாழ்த்து தான் உன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு, அதாவது இருதயத்தை உடைத்து கொண்டு எனக்கு முன்பாக நீ அழுத. அப்போ இன்றைக்கு சகோதரனுடைய சகோதரி, உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். நம்ம சொல்கிறது போல் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற ஆசீர்வாதத்தோடு நான் வாழ்வதற்காக தேவன் என்னை ரட்சிக்கல. உலக மனுஷன் இருக்கிற உங்களை விட என்னை விட அதானியும் அம்பானியும் பெரிய பணக்காரனாக்குறான். மோடி 3 வருஷமாக நல்லா சொகுசாக வாழ்ந்துன்னுக்கிறார். அதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, அது இதோடு முடிஞ்சிடும். ஆனால் நித்தியத்துக்கும் போகக்கூடிய ஆசீர்வாதம் இங்கே சொல்கிறாரு. அதை நீ பெற்றுக்கொள்ளணும். முதல்ல உன்னை இலகணும், இருதயம் இலகணும். அவங்க வச்சுருக்காத கோபத்தை எரிச்சலை வச்சுன்னு இருக்காத, தாழ்ந்து வா. இன்னைக்கு படுத்து காலில் எழுந்துச்சு கண்ணால் உலகத்தை பார்த்தா தான் என் பேர் எட்வர்ட் ஜான் அல்லது எனக்கு பேர் போனோம். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதில் வீம்பு, கோபம், ஈகோ குப்பையில் போடுங்க எல்லாத்தையும். படுத்து காலில் எழுந்து அந்த 8 மணி நேரம் தான் உங்கள் வாழ்க்கை. என் வாழ்க்கை 8 மணி நேரம் தான். அந்த 8 மணி நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் அந்த 8 மணி நேரத்திலும் தேவன் கிருபையாக காலில் எழுந்து உங்களை காப்பாற்றுறார். முதல்ல இலகுங்க இருதயத்தை. 2வது முதல்ல தாழ்மைப்படுங்க. கர்த்தர் உயர்த்துவார் யார் இருந்தாலும். தாழ்மைப்படுங்க. 3வது உங்களை கிழிக்க ஒப்பு கொடுங்க. கிழிங்க, வலிக்கும் தான், குத்தும் தான், வேதனையாக இருக்கும் தான், பரவாயில்ல, கிழிக்க கொடுங்க. அடுத்தது அவர்கிட்ட வந்து அழுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. ஆண்டவர் சொல்கிறார், அப்போது நான் உன் விண்ணப்பத்தை கேட்பேன். அவன் என்ன விண்ணப்பம் வச்சாங்க? ஏதாவது விண்ணப்பம் வச்சானா? நீங்கள் படிச்சிங்களா? படிச்சு என்னங்க நீங்கள் படித்து பாருங்கள். அல்லது விண்ணப்பம் வச்சுருக்கிறானா? எந்த விண்ணப்பமும் இல்லை. ஆனால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் அவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு விண்ணப்பம் இருந்திருக்கு. அந்த விண்ணப்பம் அவனுக்கு எடுக்க தெரியாமல் இருந்தது. ஆனால் அவனுக்கு எல்லா ஆசையும் இருந்துச்சுங்க, எல்லா அந்தஸ்தும் இருந்துச்சுங்க, எல்லா 10 சொத்து எல்லாம் இருந்துச்சுங்க. ஆனால் அவன் ஏதோ ஒன்று கேட்டானே, அது மட்டும் அவனுக்கு இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், அது இப்போ சொல்கிறார் பாருங்கன்னா, இப்போ தான் அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போகிறான். அவன் விண்ணப்பத்தை கேட்டான். அதனால் நான் உன்னை உன் பிதாக்கண்டையிலே சேர்த்து கொள்வேன், நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேருவாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில். நல்லா கரங்களை தட்டுங்களேன், நல்லா கரங்களை தட்டுங்களேன், நல்லா கரங்களை தட்டு. நீங்கள் மட்டும் கீழ்ப்படிஞ்சிங்கன்னு சொன்னால், கொஞ்சம் இருதயத்தை இலக ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால், உங்கள் குடும்பத்துக்கு, நம்ம சபைக்கு, ஏன் இந்த தேசத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு தேவன் வர பண்ணின பொல்லாப்பை நம்முடைய கண்கள் காணாதபடிக்கு கிருபையாய் காத்துக்கும். இப்போவும் நீங்கள் முரட்டாட்டம் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால், காது உள்ளவர்கள் கேட்டுக்கோங்க. ஓகே, அப்போ அந்த மனுஷன் முழு இருதயத்தோடு அவன் கொடுத்தான் பாருங்கள். அல்லேலூயா. சரி, இப்போ கடைசியாக ஒரு வசனம் மட்டும் மாற்றி முடிப்போம். 2 ராஜாக்கள் 23:3 சொல்லுது. இப்போ பாருங்கள், அந்த ராஜாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை வாங்கி நான் சந்தோஷமாக வீட்டுக்கு போயிடல. அவன் ஒரு காரியம் செய்கிறான். அதை தான் இன்றைக்கி ஊழியக்காரனாக இருக்கிற நானும் உங்களுக்கு சொல்கிறேன். 23:3 சொல்லுது. அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று, அந்த தூண் வந்து நியாயம் விசாரிக்கக்கூடிய இடம். அந்த காலத்தில் தூண் அருகே அவர் நிற்கிறாருன்னு சொன்னால் நியாயம் விசாரிக்க போகிற ஒரு இடத்துல நின்று சொல்கிறாரு, கர்த்தரை பின்பற்றி நடக்கவும், அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கை கொள்ளவும், அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சன்னதியில் உடன்படிக்கை பண்ணினான். எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு என்ன பண்ணாங்களா? நல்ல சத்தமாக சொல்லுங்க. உட்பட்ட. அதாங்க கீழ்ப்படுதல், அதாங்க கீழ்ப்படுதல். எவனும் கேட்கல, இன்னும் உங்கள்கிட்ட தானே ஆண்டவர் பேசுகிறேன், என்கிட்ட பேசுகிறீங்க, நீ தான் வாசிக்காம அதை நாங்கள் வாசித்தாங்க வேதத்தை, என்கிட்ட வந்து ஆண்டவர் பேசிட்டோம். அந்த கதலைங்க வேணாம். ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். அதுதான் கீழ்ப்படுதல், அதுதான் தாழ்மை. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரே ஒரு ராஜா மாறினா தேசம் மாறுது, ஒரு ராஜா மாறினா அரசாங்கம் மாறுது, ஒரு ராஜா மாறினா அவனுடைய சந்ததி மாறுது. நீங்களும் நானும் மாறினா இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், உன் இருதயத்தை எனக்கு தா. அப்போ நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்குறது உங்களுடைய பணம், உங்களுடைய பொருள், உங்களுடைய நேரம், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் வேணும் தான் அவருக்கு. அதெல்லாம் வேணும் தான். ஆனால் அதை காசு கொடுத்தா கூட யாரை வந்து செய்வான். இப்போ நமக்கு ட்ரம்ஸ் வாசிக்க ஒரு ஆள் இல்லை, ஒரு 100 ரூபா கொடுத்தா ஒருத்தன் வந்து வாசிக்க ரெடியாக தான் இருக்கிறான். அவனை வச்சுன்னு வாசித்து தேவன் நம்மத்தை மகிமைப்படுத்தணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. நம்ம பிள்ளைங்கள் எழும்புவாங்க. கர்த்தர் இந்த சபையில் வாலிப பிள்ளைகளை கொண்டு பத்திரி வாசிப்பார், கித்தார் வாசிப்பார், பியானோ வாசிப்பார், வர்ஷிப் செய்வார், எல்லாம் செய்வாங்க. ஆனால் அதையெல்லாம் தேவன் உங்களுக்கு கிருபையாக கொடுக்கறது, உங்ககிட்டேருந்து தேவன் கேட்குறது 100% இருதயத்தை கேட்கிறார். அப்போ இந்த சகோதரனே சகோதரி, நீங்கள் காலையில் இந்த ஆராதனைக்கு வந்தது போலவே
இந்த வார்த்தையும் கேட்டுட்டு நீங்கள் திரும்ப போனீங்கன்னு சொன்னால் இந்த வார்த்தையில் எங்கே விழுந்து போயிருக்கிறது? முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்ககிட்ட 3 கேள்வி தான் கேட்க போகிறேன். இந்த 3 கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டா ஏஞ்சிடலாம். ஆனால் பதில் சொல்ல நீங்கள் உட்காந்துருப்பீங்க. முதல் கேள்வி, தேவனுடைய வார்த்தை எப்பொழுது கடைசியாக உங்களுடைய இதயத்தை உடைச்சிருக்குது? பலிபீடத்துலேருந்து பேசும்போதோ, அல்லது வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போதோ, அல்லது ஏதோ ஒரு ஊழியக்காரங்க, இப்போ தான் யூடியூப்பில் நிறைய செய்திகள் வருது. நிறைய பேர் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பில்லு கொடுக்காமல் போயிடுவாங்க. நிறைய பேர் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பக்கத்து ஹோட்டலில் போய் பே பண்ணுவாங்க. பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ டிவியில் பார்க்குற, யூடியூப்பில் பார்க்குற எல்லா ஊழியக்காரங்களையும் ஃபாலோ பண்ணிங்கன்னு அவங்களுக்கு காணிக்கை கொடுத்துன்னு இருப்பாங்க. ஆனால் சொந்த ஊழியக்காரனுக்கே மதிக்கிறது கிடையாது. அதில் முட்டுருவோம். நான் நம்மளை பற்றி பேசல, பொதுவாக. இப்போ நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். எந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை கடைசியாக அவங்களுடைய இருதயத்தை உடைச்சிது? என்ன அந்த கேள்வி? இப்படி என்ன உடைச்சிது? அடுத்தது, அந்த வார்த்தை வந்தபோது நீங்கள் கர்த்தருக்கு தூரமாக இருந்தீங்களா, கர்த்தருக்கு சமீபமாக இருந்தீங்களா? 2வது கேள்வி. 3வது கேள்வி, இன்றைக்கி தேவனுடைய இருதயத்தை நீங்கள், அதாவது உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த தவா காலத்தில் உங்கள் இருதயத்தை உங்கள் கூட வச்சுன்னு இருக்காதீங்க.